அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து தேர்வுக்கு வந்து வினாத்தாள் முறை நமக்கு தெரியும். குரூப் டி எக்ஸாம் வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. அந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ரீசனிங் வந்து நம்ம 30 கொஸ்டின் கேட்கலாம், ஆப்டிடியூட் 20 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை ரெண்டே 25 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவு வந்து நமக்கு வந்து அவங்க கேட்குறது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். நமக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் அதுலேருந்து நமக்கு வந்து மினிமம் 25 கேட்கலாம். இல்லை ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 30, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20, அந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி கேட்டாலும், ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்றது வந்து நம்ம வந்து அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு படிக்கணும். ஜென்ரல் சயின்ஸில் இவ்வளோ தான் வரும், ஜென்ரல் அவேர்னஸில் இவ்வளோ தான் வரும் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடாது. ஜென்ரல் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதில் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா கேள்வியுமே நம்ம வந்து படிச்சிருக்கணும். எல்லா கேள்வியும் முக்கியமான கேள்வினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ரயில்வே எக்ஸாமில் இதுவரை கேட்ட ரயில்வே எக்ஸாமில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பூரா ஆன்சரை பூரா நம்ம வந்து தொகுத்து அதையும் ப்ளஸ் அதோட இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஏன்னா வந்து இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துட்டா ஒரு 7 டாபிக் 7 லெசன்ஸ் இருக்கும். அந்த 7 லெசன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பயாலஜின்னு எடுத்தால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம அதிகபட்சம் 6ஆவது 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்டை பூரா நம்ம வந்து கொஸ்டினாக தயார் பண்ணி, கொஸ்டினும் ஆன்சராக தயார் பண்ணி அதை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம். ஜென்ரல் சயின்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு 1000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்ம 10th பேஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 500 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி வந்து 12th பேஸில் ஒரு 500 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சயின்ஸில் வந்து ஒரு 1000 கொஸ்டின் தெளிவாக இது வரைக்கும் கேட்ட கேள்விகளை பூரா தொகுத்து அதுக்கு ஆன்சரை மட்டும் நம்ம வந்து நம்ம புக்கை தேடி கரெக்டான ஆன்சராக கண்டுபிடிச்சு அதை பூரா வந்து நம்ம தொகுத்து இப்போ நம்ம மெட்டீரியல் போட்டிருக்கோம். அந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸில் வந்து அவங்க 25 கொஸ்டின்ஸ் கேட்குறதுல வந்து நம்ம 23, 24 அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா வந்து ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவு வந்து அவங்க வந்து டிஃபிகல்ட்டாக கேட்க போகிறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி உள்ள இன்டெப்த்தாக தெரியாத ஒரு இதில் வந்து நமக்கு வந்து கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன கேட்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்குன்றது வந்து ஒரு முறை இருக்கு. ஆனால் அந்த முறையை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் ரயில்வேல அப்படி கிடையாது. ரயில்வேல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஏன்னா ஒரு சப்ஜெக்டோட டீப் நாலேஜ் நம்ம வந்து சோதிக்கணும் அப்படின்னா அதோட டீப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் அவங்க வாட்டி கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரயில்வே பொறுத்தவரை அப்படி கிடையாது. ரயில்வே பொறுத்தவரை சயின்ஸில் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம எக்ஸாமின் பண்ணுற மாதிரி சோதிக்கிற மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். அதனால எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். அந்த எளிமையான கேள்வி ஃபிசிக்ஸ்னு எடுத்துட்டா ஒரு 250 கொஸ்டின், கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டா ஒரு 250 கொஸ்டின், பாட்டனி தாவரவியல்னு ஒரு 250 கொஸ்டின், விலங்கியல் சுவாலஜின்னு ஒரு 250 கொஸ்டின், ஒரு 1000 கொஸ்டின் வந்து 10th to 12th பேசிக்ல வந்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னொரு 1000 கொஸ்டின் வந்து குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு, குரூப் 2 குரூப் 1 அளவுக்கும் ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு. 12th இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க வந்து 10th தான் முக்காசி 80% 10th. அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் 12th. அது 100% வந்து நம்ம வந்து சயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1000 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1000 கொஸ்டின்ஸ்ல வந்து இப்போ பிசிக்ஸ்ல 250 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 250 கொஸ்டின், பயாலஜியில் வந்து பாட்டனில் 250, சுவாலஜியில் 250 கொஸ்டின். இந்த 1000 கொஸ்டினை வந்து நம்ம இப்போ வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தான் நீங்கள் காலையில் கேட்டால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா எல்லா பேரும் வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ்லையும் வந்து போர்டில் வந்து வியூ காட்டிட்டு அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். அது ஒரு மெத்தட் டீச்சிங்கு. நம்ம வியூ வந்து நம்ம எப்படி அப்படின்னா நம்ம வந்து காலையில் கேட்டாலே போதும். இதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து ஆடியோ மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நம்ம என்ன கேள்வி படிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மைண்டு படிக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வந்து மேக்சிமம் வந்து நீங்கள் பார்க்காம ஒன்லி ஹெட்ஃபோனை மட்டும் வச்சு நீங்கள் வந்து இதை கேட்டால் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாடத்தில் என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து இப்போ கெமிஸ்ட்ரி, வேதியியலில் வந்து நம்ம வந்து 250 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 250 கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்
நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் ரயில்வேல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற வந்து நம்ம சொல்லுவோம். இந்த இதை நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 கொஸ்டின் உங்களை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ் அளவுக்கு நம்ம சொல்லுவோம். அந்த 100 கொஸ்டினை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து என்னைக்குமே வந்து மறக்காது. என்னைக்குமே வந்து நீங்கள் வந்து அதை வந்து மறக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஏன்னா வந்து நம்ம பார்க்குற காட்டிலோ படிக்கிற காட்டிலோ கேட்குறதுன்றது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல எப்பயுமே மறக்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சிலது கேட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்னைக்கே மறக்காத அளவுக்கு நம்ம வந்து இந்த உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், கெமிஸ்ட்ரியில் நமக்கு வந்து என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்ற ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து முக்கியமான கேள்விகள் நம்ம சொல்லுவோம். இந்த கெமிஸ்ட்ரி வேதியியல் வந்து 2 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். வேதியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வேதியியல் வந்து கரிம வேதியியல் மற்றும் கனிம வேதியியல் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கிறோம். கனிம வேதியியல் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல்னா எதை பற்றி படிப்பது, கார்பன் உள்ள சேர்மங்களை பற்றி படிப்பது கரிம வேதியியல். ஏன்னா உலகத்துல அனைத்து பொருட்களுமே கார்பனால் ஆனது. அதாவது வேதியியல்ல வந்து முக்காவாசி பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்ற அனைத்து கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு எல்லாமே, குளுக்கோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கார்பனால் ஆனது. அதனால வந்து கரிம சேர்மங்கள் அதை பற்றி படிக்கிற கரிம வேதியியல். அதில் வந்து நமக்கு வந்து எதெல்லாம் நம்ம படிப்போம், மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், எக்ஸேன், செனேன், ஆக்டேன், அப்புறம் மீத்தேன், ஈத்தேன், இதுவும் நம்ம வந்து படிப்போம். அதே மாதிரி நம்ம வந்து படிக்கக்கூடிய சர்க்கரைகள், ஒற்றை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை, இந்த மாதிரி வந்து மோனோசாக்ரைட்ஸ், பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதெல்லாம் வந்து ஒற்றை சர்க்கரை, எதெல்லாம் வந்து கூட்டு சர்க்கரை, அதில் வந்து நமக்கு என்னென்ன கான்டென்ட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பூராமே இந்த சர்க்கரை பூரா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் பூராமே வந்து கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து கார்பன் ஆனது. அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து படித்து தெரிந்து கொள்வதுதான் வந்து கரிம வேதியியல். கரிம வேதியியல் பற்றி நம்ம வந்து சொல்லுவோம். அதில் என்னென்னா, ஏன்னா மீத்தேனை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும். மீத்தேன், ஈத்தேன்னா வந்து மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், அது வந்து தனியாகவும் கிடைக்கும். இப்போ மீத்தேன் வந்து தனியாகவும் கிடைக்கும். மீத்தேன் வந்து ஆல்கஹால்னா மெத்தில் ஆல்கஹால் கிடைக்கும். இன்னைக்கு எல்லா பேரும் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கெமிக்கலே வந்து ஆல்கஹால் தான், மெத்தில் ஆல்கஹால். அதே மாதிரி எத்தில் ஆல்கஹால், மீத்தேன், ஈத்தேன், புரோப்பைல் ஆல்கஹால், பியூட்டேன், பென்டேன். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸில் என்ன கேஸ் இருக்கு அப்படின்னா பியூட்டேன், பென்டேன், அப்புறம் வந்து மீத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், எக்ஸேன், செனேன், ஆக்டேன், இந்த மாதிரிலாம் வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எங்கெங்க பயன்படுகிறது, இதைத்தான் வந்து நம்ம வந்து கரிம வேதியியல் அப்படின்னு சொல்லி படிப்போம். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ கனிம வேதியியல், கனிமங்கள்னா மினரல்ஸ் தான் பூமியில நம்ம வந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே வந்து நம்ம கனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த கனிமங்கள்ல வந்து உலோக வடிவத்துல இருக்க வந்து, அதாவது நம்ம வந்து பொருட்கள் 3 நிலையில இருக்கும். திட, திரவ, வாயு. அந்த 3 நிலையில இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கனிமங்கள் இந்த 3 நிலையில இருக்கும். அதுல வந்து அதை வந்து நம்ம தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எலமெண்ட், தனிமங்கள். ஏன்னா பூமியில வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து 3 நிலையில கிடைக்கக்கூடிய நமக்கு 3 நிலை: திடப்பொருள், திரவ நிலை, வாயு நிலை. அப்படின்னா திடப்பொருளை வந்து நம்ம இரும்பு, திரவ நிலை வந்து பாரசம், வாயு நிலை வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வந்து வாயுக்கள். அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கிறது. அந்த மினரல்ஸ், கனிமங்களை பற்றி படிக்கிறது நமக்கு வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேதியியலோட 2 பிரிவு, கரிம வேதியியல், கனிம வேதியியல். அந்த கனிம வேதியியல் தான் நம்ம வந்து இருக்கிற தனிமங்கள். இதுவரைக்கும் பூமியில கண்டுபிடிக்கப்பட்ட தனிம எண்ணிக்கை 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியில வந்து 118 தனிமங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா அதிகபட்சம் வந்து இரும்பு பயன்படுத்துறோம். இரும்பு, தாமிரம், மனிதன் கண்டறிந்த முதல் உலோகம், முதல் தனிமம் தாமிரம்னா செம்பு, காப்பர். எங்கள் வீட்டில் வர கரண்ட்டுக்கு வரக்கூடிய வயர் பூராமே எல்லாமே காப்பர். அதான் பூமியில மனிதன் கண்டறிந்த முதல் உலோகம் தாமிரம். பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம் அலுமினியம் அப்படின்னா ஈய பாத்திரம். நான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அலுமினியம் வந்து பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுது. அதே மாதிரி வந்து வயர் கம்பிகள் பூரா இப்போ வந்து நமக்கு வரக்கூடிய போஸ்ட் மரத்தில் இருக்கக்கூடிய
டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போஸ்ட் வரக்கூடிய கரண்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் இருக்கக்கூடிய அனைத்து வயருமே வந்து அலுமினியத்தால் ஆனது. ஏன்னா மின்சாரத்தை கடத்தும் பொருளை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காப்பர், ரெண்டாவது சில்வர், மூணாவது அலுமினியம். அலுமினியம் வந்து காப்பரை காட்டிலும் விலை குறைவாக இருக்கனால நம்ம வந்து அலுமினியம் வயர் தான் பயன்படுத்துகிறாங்க. அலுமினியம் பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம். ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் ரொம்ப இன்னைக்கு ஆகாய விமானங்களின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுது, இன்னைக்கு மாத்திரை குப்பிகள் தயாரிக்க பயன்படுது, எல்லாமே பெயிண்ட் தயாரிக்க பயன்படுது. அலுமினியத்தோட பயன்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி உலோகங்கள் நமக்கு என்னென்ன பயன்படுகிறது? இரும்பு உலோகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுது இரும்பு. வெள்ளி, தங்கம். ஏன்னா தங்கம் இன்னைக்கு ஆபரணங்கள் செய்ய பயன்படுது. இன்னைக்கு ஆபரணங்கள் தங்கம் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து அதாவது மீலியபிள் அப்படின்னா நீட்டும் தன்மை. இப்போ ஒரு கிராம் தங்கத்தை வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து நீட்ட முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப நீட்டக்கூடிய நீளும் தன்மை உடைய தங்கம். இந்த மாதிரி வந்து நம்ம கனிம வேதியியல்ல வந்து தனிமங்கள் பற்றி படிக்க போகிறோம். 118 தனிமங்களையும் ரெண்டாக பிரித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உலோகங்கள், அலோகங்கள். 118 தனிமங்களையும் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். உலோகங்கள், அலோகங்கள். உலோகங்கள் எப்படி இருக்கும், அலோகங்கள் எப்படி இருக்கும்? பொருட்கள் 3 நிலை இருக்குன்னு சொன்னோம். உலோகங்கள் கூட திடநிலையில தான் இருக்கும். திரவ நிலையில் ஒரே உலோகம் பாதரசம். திடநிலையில் உள்ள ஒரே உலோகம் பாதரசம். அதே மாதிரி வந்து அலோகங்கள் வந்து 3 நிலையுமே இருக்கும். திடநிலையில் இருக்கும், திரவ நிலையில் இருக்கும், வாயு நிலையில் இருக்கும். திரவ நிலையில ஒரே அலோகம் புரோமின். திரவ நிலை ஒரே அலோகம் புரோமின். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ உலோகங்கள் வந்து அதிக அடர்த்தி உடையது, அலோகங்கள் வந்து குறைந்த அடர்த்தி உடையது. உலோகங்கள் அதிக கொதிநிலை, அலோகங்கள் குறைந்த கொதிநிலை. இது அதிக உருகுநிலை, குறைந்த உருகுநிலை. அதுக்கடுத்து மெயினான பாயிண்ட், உலோகங்கள் மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தும். அலோகங்கள் மின்சாரத்தை வெப்பத்தையும் கடத்தாது. உலோகங்களை வந்து தகடுகளாக, கம்பியாக நீட்டலாம். தகடுகளாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். அலோகங்களை வந்து தகடுகளாக, கம்பிகளாக நீட்ட முடியாது. இதுதான் உலோகங்கள். அந்த 118 தனிமங்களையும் நம்ம வந்து தனிம வரிசை அட்டவணை அப்படின்ற ஒரு வந்து முதல் தனிமம் எது, ரெண்டாவது தனிமம் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதோட அணு எண்ணை வைத்து ஃபர்ஸ்ட் வந்து அணு நிறையை வச்சு வகைப்படுத்துவாங்க. தனிம வகைப்பாட்டிலின் தந்தை, தனிம வரிசை அட்டவணையின் தந்தை மெண்டலீஃப். இந்த 118 தனிமங்களையும் நம்ம வரிசைப்படுத்துறோம். எப்படி வரிசைப்படுத்தினா தொகுதிகள், தொடர்கள் அப்படின்னா ஹரிசோண்டலா கிடைமட்டமாக இருப்பது. இப்படியே வந்து கிடைமட்டமாக அப்படி இருந்தா வந்து தொடர்கள் சொல்ல. செங்குத்தா இருக்குது, வெர்டிகலா இருக்கிறது தொகுதிகள். எத்தனை தொடர்கள் இருக்கு? இந்த 118 தனிமத்தையும் எத்தனை தொடர்கள்ல நம்ம நிரப்பியிருக்கோம் அப்படின்னா 7 தொடர்கள். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தனிம வரிசை அட்டவணை எத்தனை தொடர்கள் இருக்கு? 7 தொடர்கள் இருக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கு? 18 தொகுதிகள் இருக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கு? 18 தொகுதிகள் இருக்கு. அது தொடர்கள்னா கிடைமட்டமா இருக்கும். 7 தொடர். முதல் தொடர், இரண்டாம் தொடர். முதல் தொடருக்கு என்ன பேரு, இரண்டாம் தொடருக்கு என்ன பேரு, மூன்றாம் தொடருக்கு என்ன பேரு? முதல் தொடர் மிகவும் குறுகிய தொடர். 2 தனிமம் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் தெளிவா ஒரு நாளைக்கு சொல்லுவோம். இப்போதைக்கு ஒரு பேசிக். இப்ப 10th பேசிக்ல வந்து எத்தனை தொடர்கள் இருக்கு, எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்றது கேட்பாங்க. 7 தொடர்கள் இருக்கு, 18 தொகுதிகள் இருக்கு. அப்புறம் வந்து 2வது டாபிக்ல வந்து நம்ம என்ன படிவோம் அப்படின்னா முதல் தொடர்ல அதுக்கு என்ன பேரு, அதுல எத்தனை தனிமங்கள் இருக்கு. 2வது தொடர்ல அதுக்கு என்ன பேரு. இப்போ வந்து மிகவும் குறுகிய தொடர், நீண்ட தொடர். அப்புறம் லாந்தனைடு தனிமங்கள், ஆக்டினைடு தனிமங்கள். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம படிப்போம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்கா படிச்சுட்டு, ஏன்னா தனிம வரிசை அட்டவணை 118 தனிமத்தையும் வகைப்படுத்துறாங்க. அதை வகைப்படுத்தும் போது 7 தொடர்களாகவும் 18 தொகுதிகளாகவும் நம்ம பிரித்து அதில் வந்து வகைப்படுத்துவாங்க. முதல் தனிமம், முதல் தனிமம் ஹைட்ரஜன், 2வது தனிமம் ஹீலியம். இந்த மாதிரி வந்து இது வந்து அணு நிறைகளை அதை வைத்து வகைப்படுத்துறாங்க. இப்போ புதிய தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணை வைத்து, அணியன் ஒரு தனிமத்தின் அணு எண் என்பது. இப்போ தனிமங்கள் பூரா அதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டா ஒரு தனிமம் பல்வேறு மூலக்கூறுகளான, ஒரு மூலக்கூறு பல்வேறு அணுக்களால் ஆனது. அந்த அணுவுல தான் 3 அடிப்படை பொருட்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஒரு அணு என்பது 3 அடிப்படை பொருட்களால் ஆனது.
ஒரு அணு அணு என்பது எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள், நேர்மின் சுமையுடைய புரோட்டான்கள், மின் சுமையற்ற நியூட்ரான்கள், இந்த 3 பொருளும் சேர்ந்தாத்தான் அணு. ஒரு அணி என்பதில் அடங்கியுள்ள பொருட்கள் என்னன்னு கேட்பா. ஒரு அணி என்பது ஒரு ஆட்டம். ஒரு அணி என்பது 3 பொருட்கள் அதுல இருக்கும். அணுவோட மையத்துல உட்கரு காணப்படும். அணுவை கண்டுபிடிச்ச வந்து ஜான் டால்டன், அணுவின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஜான் டால்டன். தனிமத்துல அணுன்ற ஒரு அமைப்பு இருக்குன்றத முத கண்டுபிடிச்சு சொன்னவர் வந்து அணுவின் தந்தை, அணு கொள்கையை கூறியவர், அணுவை கண்டுபிடிச்சவர் ஜான் டால்டன். அணுவோட மையத்துல நேர்மின் சுமையுடைய புரோட்டான்கள், அது வந்து உட்கரு. அணுவோட மையத்துல வந்து உட்கரு காணப்படும். அந்த உட்கருவை கண்டுபிடிச்சா ரூதர்ஃபோர்டு. அந்த உட்கருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நேர்மின் சுமை புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்கள் ரெண்டு சேர்த்தா நியூக்ளியான். கேட்டிருக்காங்க. நியூக்ளியான் என்பது எது ரெண்டு சேர்ந்தா நியூக்ளியான்? அணுவோட மையத்தில் இருக்கக்கூடிய உட்கருவுல என்ன இருக்குன்னா நியூக்ளியான் இருக்கும். நியூக்ளியான ரெண்டு தண்ணி சேர்ந்தது எதுனா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், நியூக்ளியான். இந்த உட்கருவை கண்டுபிடிச்ச யாரு? உட்கருவை கண்டுபிடிச்சது வந்து ரூதர்ஃபோர்டு. இதை வச்சுதான் வந்து ஆற்றல் மட்டங்கள். அணுவோட மையத்துல உட்கருவை சுற்றி அப்படியே எலக்ட்ரான்கள். ஏன்னா உள்ள அணுவோட உட்கருவில் வந்து புரோட்டான் மற்றும் நியூட்ரான் தான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து வட்டம், நீள்வட்ட வடியில ஒவ்வொரு வட்டம். முதல் வட்டம் உட்கருவை சுற்றி முதல் வட்டத்துக்கு பேரு, உள்ள வட்டத்தோட பேரு கே, ஆற்றல் மட்டங்கள். KLMN ஆற்றல் மட்டங்கள். கே ஆற்றல் மட்டம். ரெண்டாவது வட்டத்துக்கு பேரு KL, மூணாவது M, நாலாவது N. இதெல்லாம் வந்து 11th 12th கெமிஸ்ட்ரியில இருக்கும். ஏன்னா ஒரு அணுவோட மையத்துல உட்கருவுல வந்து அதோட முதல் வட்டத்துல எத்தனை எலக்ட்ரான்கள்? 2 இருக்கும். 2n². இந்த எலக்ட்ரான்கள் எப்படி அமையும்? ஏன்னா இப்ப எதற்காக நம்ம இந்த எலக்ட்ரான் பத்தி சொல்றோம் அப்படின்னா, ஒரு தனிமத்தின் அணு அப்படின்றது என்ன அப்படின்னா அதில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. ஒரு தனிமத்தின் அணு எண் என்பது அதில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்கள் எண்ணிக்கை. அப்படின்னா எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சமமா இருக்குன்றாங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு அணு எலக்ட்ரான் புரோட்டான் சமம், நியூட்ரான் மின் சுமை அற்றது. ஸோ ஒரு தனிமத்தின் அணு எண் என்பது அதில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அல்லது புரோட்டான் எண்ணிக்கை. இப்போ அணு எண்ணை வைத்து தான் திருப்பி இந்த தற்கால தனிமொழி சட்டத்தை தயாரித்த மோஸ்லே வந்து எப்படி வகைப்படுத்துறா அப்படின்னா அணு எண்ணை வச்சுதான் வகைப்படுத்துறாரு. அணு எண்ணை வச்சுதான் அந்த 7 தொடர்கள் 18 தொகுதிகள். இப்போ தனிமொழி சட்டம் வந்து நமக்கு 2 கேள்விகள். பழங்கால தனிமொழி சட்டத்தின் தந்தை மெண்டலீஃப். அது பழங்காலம் தனிமொழி சட்டத்தின் தந்தைனாவே மெண்டலீஃப். இப்போ புதிய தனிமொழி சட்டத்தின் தந்தை மோஸ்லே. 118 தனிமங்களையும் நம்ம படிக்கிறதா வந்து வேதியியல். வேதியியல் வந்து 118 தனிமத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்க மாட்டோம். முக்கியமான தனிமங்கள், அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படக்கூடிய தனிமங்கள் என்னென்ன தனிமம் நம்ம பயன்படுகிறது? இரும்பு பயன்படுகிறது, அலுமினியம் பயன்படுகிறது, தாமிரம் பயன்படுகிறது, அதே மாதிரி வந்து தங்கம் பயன்படுகிறது, வெள்ளி பயன்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுறத பூரா வந்து அதை எப்படி வந்து தயாரிக்கிறோம்? இப்போ இரும்பு வந்து நம்ம எப்படி கீழே இருந்து இரும்பு தாது நமக்கு கிடைக்குது. அந்த தாதை வந்து நம்ம உருக்கி இரும்பா தாதை வந்து நம்ம கீழே இருந்து கிடைக்கும். பிளஸ் நம்ம இரும்பு வந்து நம்ம தயாரிக்கலாம். ஓகே. அதே மாதிரி தங்கமும் வந்து பூமியில இருந்து நமக்கு வந்து கிடைக்கிறது தான். பூமியில இருந்து தங்கத்தை வந்து நம்ம தானே பூமியில இருந்து சுரங்கத்திலிருந்து தங்கம். வெள்ளி அதே மாதிரிதான். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம தயாரிக்கிறதுல இருந்து பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை அந்த தாதுக்கள்னு சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு தனிமமும் அது தூய நிலையில் கிடைப்பதில்லை. அது தாது வடிவில் தான் கிடைக்குது. தாதுனா உலோகம் கலந்த மண். அந்த உலோகத்தோட கொஞ்சம் மண்ணு சேர்ந்துருக்கும். அந்த உலோகம் கலந்த மண்ணுல இருந்து மண்ணை நீக்கிட்டு அந்த உலோகத்தை தனியா பிரித்தெடுக்கணும். அதுதான் உலோகவியல். அதுல வந்து உலோகம் கலந்த மண்ணுக்கு பேரு தாதுன்னு சொல்லுவாங்க. தாது மேக்சிமம் தாது வச்சுதான் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். அலுமினியத்தின் தாது என்பது உலோகம் கலந்த மண். அலுமினியத்தின் தாதுன்னு எடுத்துட்டா பாக்சைட், இரும்பின் தாதுன்னு எடுத்துட்டா ஹேமடைட், பாரசத்தின் தாதுன்னு எடுத்துட்டா சின்னப்பார், காரியத்தின் தாதுன்னு எடுத்துட்டா கலினா, யுரேனியத்தின் தாதுன்னு எடுத்துட்டா பிட்ஸ் பிளண்டி, மாங்கனீசின் தாதுன்னு எடுத்துட்டா பைரோலிசைட், மக்னீசியத்தின் தாதுன்னு எடுத்துட்டா டாலமைட்,
இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தாதுக்கள் நம்ம கேட்பாங்க. அதிகபட்சம் இரும்பின் தாது எது, தங்கத்தின் தாது எது, வெள்ளியின் தாது எது, அதே மாதிரி தாமிரத்தின் தாது எது, அலுமினியத்தின் தாது எது. இந்த மாதிரி வந்து தாதுக்கள் என்பது உலோகம் கலந்த மண். அந்த உலோகம் கலந்த மண்ணிலிருந்து மண்ணை பிரித்து எடுத்துட்டு மண்ணை பிரிச்சுட்டு உலோகத்தை மட்டும் பிரித்து, அதான் உலோகவியல், மெட்டாலர்ஜி. 118 தனிமங்கள்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படக்கூடிய உலோகம் மட்டும் கிடையாது, அலோகம் பிளஸ் வாயுக்களை பத்தி நம்ம படிப்போம். உலோகம், அலோகம், வாயுக்கள், இந்த மூணை வந்து நமக்கு கேள்விகள் வந்து நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே டீப்பா கேட்க மாட்டாங்க. எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம பயன்படக்கூடிய பொருட்களாக தான் கேட்பாங்க. எல்லாமே வந்து நம்ம கேட்க மாட்டாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்போ வந்து மிகவும் லேசான வாயுன்னு எடுத்துட்டா எதை சொல்லுவோம்? கார்பன் டை மிகவும் லேசான வாயு ஹைட்ரஜன். மிகவும் லேசான வாயு, லைட்டஸ்ட் கேஸ். நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இருக்கிற வாயுல மிகவும் லேசான வாயு ஹைட்ரஜன். அது பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹைட்ரஜன். பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹைட்ரஜன் நிரப்பாங்க, ஹீலியம் நிரப்புவாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் வாயு வடிவில் இருக்கக்கூடிய பல்புகளில் சோடியம் ஆவி விளக்குகள், பாதரச ஆவி விளக்குகள், மின் விளக்குகளில் நிரப்பப்படும் வாயு நைட்ரஜன். சோடியம் ஆவி விளக்குகள் வேப்பர். ஏன்னா சோடியம் ஆவி விளக்குகள்னா ஒரு பெரிய வந்து மெர்க்குரி லேம்ப்னு சொல்லுவாங்க. பாதரச ஆவி விளக்குகள் பெரிய பெரிய சிட்டிலலாம் வந்து பவர் அதிகமாக்கிறதுக்காக அந்த பல்பை போட்டு அந்த பல்பை வந்து கொஞ்சம் கேஸும் நிரப்பிடுவாங்க. அதாவது சோடியம் ஆவி விளக்குகள், பாதரச ஆவி, மெர்க்குரி லேம்ப்னு சொல்லுவாங்க. அந்த மெர்க்குரி கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒளி வெளிச்சத்தை வந்து இன்னும் நல்லா பிரகாசப்படுத்தி காட்டும். இந்த மாதிரி வந்து ஆய்வு விளக்குகள்லாம் வந்து என்னென்ன கேஸ் பயன்படுகிறது, அதே மின் பல்புகளில் பயன்படுது நைட்ரஜன். இந்த மாதிரி கேஸ்ல வந்து நமக்கு வந்து என்னென்ன மிகவும் லேசான வாயு. அதே மாதிரி பசுமை வீட்டு வாயு என்று அழைக்கப்படுவது. உலகத்துல வந்து இயற்கையை பசுமைப்படுத்துவது, பசுமையா வைத்திருக்கக்கூடிய வாயுக்கு பேரு பசுமை இல்ல வாயு என்று அழைக்கப்படுவது கார்பன் டை ஆக்சைடு. பசுமை இல்ல வாயு, பசுமை வீட்டு வாயு உலகத்தை வந்து. அதே மாதிரி தாவரங்கள் இரவு நேரங்களில் அதிக வெளிப்படுத்தும் வாயு, தாவரங்கள் இரவு நேரங்களில் வெளியேற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. இன்னும் கார்பன் டை ஆக்சைடு இன்னொரு முக்கியமான கேள்வி, உலகம் வெப்பமயமாக காரணமான வாயு. உலகத்தை பசுமையாக மாற்றுது. உலகம் வெப்பமயமாக காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. உலகத்தோட வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பூரா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மக்காத பொருட்களை பூரா வந்து நம்ம வந்து பூமியில நம்ம வந்து வெப்பப்படுத்தப்படும் போது அது வந்து நம்ம வந்து பூமியை வெப்பமாக்குது. அதனால வந்து அதோட டெம்பரேச்சர், இயற்கையா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் பூமி வெப்பமயமாதான் சொல்லுவோம். புவி வெப்பமடைவதற்கு காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு 4 கேள்விகள் கேட்பாங்க. அதுல வந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வந்து தீயின் எதிரி, தீயின் எதிரி, தீயை அணைக்க பயன்படுவது கார்பன் டை ஆக்சைடு. பசுமை வீட்டு வாயு கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து உலக வெப்பமயமாக காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. குளிர்பானங்களில் பயன்படுத்தப்படும் வாயு, குளிர்பானங்கள் சோடா கலர் அப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் கேஸாக வெளியேறும், அது கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் மிகவும் லேசான வாயு. மின்பல்புகள் நைட்ரஜன், சோடியம் ஆவி விளக்குகள், சோடியம் அது அதே மாதிரி பாதரசம். இந்த மாதிரி வந்து கேஸ்ல வந்து சிரிப்பூட்டும் வாயு, சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு, சிரிப்பூட்டும் வாயு. அந்த கேஸ் வந்து நம்ம மூக்குக்கு பக்கத்துல வந்தாலே நமக்கு சிரிப்பு தானா வருமா, சிரிப்பூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு. வாகனங்களின் புகைகளில் இருக்கக்கூடிய வாயு, வாகனங்கள் இருக்கக்கூடிய வெளியேறும் புகைகள்ல இருக்கக்கூடிய வாயு வந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான அமிலமலை, அமிலமலை உண்டாக்கும் வாயு. அமிலமலை வந்து சல்பர் டை ஆக்சைடு, SO2 NO2, சல்பர் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு. அமிலமலையை உண்டாக்கும் வாயு. அமிலமலைனா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அந்த பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இப்போ சல்ஃபர் பயன்படுத்தக்கூடிய பொருள்னா சல்ஃபர் வந்து காற்றுல ஆவியாகும். ஆவியாக அப்படியே மேகமா போய் மழையா பெய்யும் போது சல்ஃபரும் நைட்ரஜனும் அப்படியே மேலே போய் ஆவியா மாறி மழையா பெய்யும் போது அந்த மழை நீர்ல வந்து அமிலத்தன்மை இருக்கும். அதான் அமிலமலைன்னு சொல்லுவாங்க. அந்த அமிலமலை விளையக்கூடிய பகுதியில வந்து அந்த பயிர்கள் அமிலத்தன்மை வந்து பயிர்களை வந்து வளர விடாம பயிர்களை வந்து அரிக்கும் தன்மையான அந்த பகுதியில பயிர்களே வளராது. அதே அமிலமலை இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக, அது சல்ஃபரும் நைட்ரஜனும் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அந்த பகுதியில் இருக்கிற அமிலமலை உண்டாகும், அமிலமலை உண்டாகும்.
இந்த மாதிரி வந்து கேஸ்ல வந்து அதே மாதிரி ஓசோன் அடுக்கு நம்ம மேலே வந்து 2வது அடுக்கு, ஃபர்ஸ்ட் அடுக்கு வந்து ட்ராப்போஸ்பியர், செகண்ட் அடுக்கு வந்து ஸ்டேட்டோஸ்பியர், 3வது அடுக்கு மீசோஸ்பியர், 4வது அடுக்கு அயனோஸ்பியர், 5வது அடுக்கு எக்ஸோஸ்பியர். கீழே இருந்து பூமியில வந்து முதல் அடுக்கு பேர் ட்ராப்போஸ்பியர்னு சொல்லுவோம், 2வது அடுக்கு பேர் வந்து ஸ்டேட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்டோஸ்பியர்ல தான் முக்கியமான ஒரு படலம் ஒன்று இருக்கு, ஓசோன் படலம். அந்த ஓசோன் படலத்தை ஓட்டை விழுக காரணமான வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன் எல்லாம் எக்ஸாம் நிறைய கேட்டிருக்காங்க. 2வது அடுக்கு ஓசோன் படலம் எதுல இருக்குன்னா 2வது அடுக்குல இருக்கு. அந்த 2வது அடுக்கு ஸ்டேட்டோஸ்பியர்ல இருக்கு. ஸ்டேட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் படலத்தை ஓட்டை விழுக காரணமாகி குளோரோஃப்ளோரோ கார்பன். இப்போ கேஸ் வந்து நமக்கு வந்து என்னென்ன வாயுக்கள் நமக்கு அப்படின்றத நம்ம படித்தோம். இப்போ கேஸுக்கு அடுத்து நம்ம வந்து கெமிக்கல் நேம், வேதியியல்ல வந்து நமக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து கெமிக்கல் நேம் கேட்பாங்க, வேதி பெயர் கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கு வேதி பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வேதி பெயர் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோடாவில் 2 சோடா இருக்கு. துவைக்கிற சோடா இருக்கு, வாஷிங் சோடா, சமையல் சோடா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த காலத்துல வந்து இப்போ வந்து டிடர்ஜென்ட்ஸ் பதிலாக அந்த காலத்துல சோடாப்புன்னு சொல்லுவாங்க, சோடா காரம்னு சொல்லுவாங்க. துவைக்கிறதுக்கு வந்து இப்போ அழுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னா வந்து அதை போட்டு வெள்ளாவியல் வெளிச்சாங்களா, வெள்ளாவியில போட்டு வேக வச்சாங்களா அப்படின்லாம் ஒரு பாட்டுலாம் வரும்போது வந்து அந்த வெள்ளாவி அப்படின்ற என்னன்றது வந்து அதை துவைக்கிறதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இதைத்தான் சொல்லுவாங்க. ரொம்ப அழுக்கான துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம சோப்பு பவுடர் மாதிரி அப்போ வந்து சோடா காரம், வாஷிங் சோடாவை போட்டு ஊற வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, வெப்பப்படுத்துவாங்க. வெப்பப்படுத்தும் போது அது தண்ணி கொதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாஷிங் சோடா அந்த அழுக்கை பூரா ரிமூவ் பண்ணி அதை எடுத்து திருப்பி சோப்பு போட்டு காயப்பட்டா எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் போயிடும். அதுதான் வெள்ளாவின்னு சொல்லுவாங்க. அதில் பயன்படுத்த வாஷிங் சோடான்றதுக்கு வேதி பேர்னா சோடியம் கார்போனேட், Na2CO, சோடியம் Na2CO3 கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். வாஷிங் சோடாவோட வேதி பெயர் அதுக்கு பேர் சலவை சோடான்னு சொல்லுவாங்க. வாஷிங் சோடா வேதி பேர் சோடியம் கார்போனேட். அதுமாதிரி சமையல் சோடா, இன்னைக்கு வீட்டிலேயே நமக்கு வந்து சமையல் சோடா சோடா மாவு பயன்படுத்துவாங்க. அதாவது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ரொம்ப ஹார்டாக இருக்குது அதை சாஃப்டாக மிருதுவாக்குறதுக்காக. இப்போ இட்லி கல் மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்து சோடா மாவு போட்டால் போதும், இட்லி வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி வந்துடும். அது மாதிரி பச்சி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரமாட்டேங்குது, பூரி வந்து புஷ்ஷுன்னு வரமாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சோடா காரம், சோடா மாவு, பேக்கிங் சோடா, சமையல் சோடா சேர்த்தோம்னா போதும் மிருதுவாகும். மிருதுவத்தன்மைக்காக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இந்த சோடா மாவு பயன்படுது. அதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்காக பயன்படுத்துவாங்க. அந்த சோடா மாவோட வேதிப்பு வந்து சோடியம் பைகார்பனேட். வாஷிங் சோடாவுக்கு சோடியம் கார்பனேட், அது வந்து சோடியம் பைகார்பனேட். அதே மாதிரி சுண்ணாம்பு நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெள்ளை அடிக்கிறதுக்காக லைம்ஸ்டோன் பயன்படுத்துகிறோம். அந்த சுண்ணாம்பு வந்து கீழே இருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியதுக்கு பேர் வந்து கால்சியம் கார்பனேட். மார்பிள்னு சொல்லுவாங்க. மார்பிளோட ஒரு ஸ்டேஜ் வந்து சுண்ணாம்பு தான் அப்படியே வந்து மார்பிளாக மாறும். ஓகே, சுண்ணாம்போட அதாவது கீழே இருந்து கிடைக்கக்கூடிய இயற்கையான சுண்ணாம்போட வேதிப்பேர், சுண்ணாம்பு கல்லின் வேதிப்பேர் கால்சியம் கார்பனேட், CaCO3. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சுண்ணாம்பு காலவாசல்ல அந்த சுண்ணாம்பு கல்லையும் கரியையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கரியை எரிப்பாங்க. கறி வந்து எரிஞ்சு அந்த சுண்ணாம்பு கல், அந்த பச்சையா இருக்க கல்லை வந்து வேக வச்சிடும். வேக வச்சு அது வந்து சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சுட்ட சுண்ணாம்போட வேதிப்பேர் கால்சியம் ஆக்சைடு. சுண்ணாம்புக்கு வந்து கால்சியம் கார்பனேட்னா கறி. அதை வந்து கரியோட மிக்ஸ் பண்ணி எரிக்கும் போது கறி அப்படியே எரிஞ்சு சுண்ணாம்பு கல்லையே எரிச்சிடும். எரிக்கும் போது அந்த கார்பனேட் பூரா எரிஞ்சிடும். அப்படியே வந்து வெந்திருக்கும். சுண்ணாம்புக்கள் வந்து தீயில வேகும் போது வெந்ததான் தூக்கி வெள்ளை அடிப்பாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. இப்போதான் நம்ம வந்து பவுடரை நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடிலாம் சுண்ணாம்பு கல்லை வச்சு தான் வெள்ளை அடிப்பாங்க. ஏன்னா சுண்ணாம்பு கலாச்சார கடைப்பிடியா சுண்ணாம்பு கல்லை எடுத்து தண்ணிக்குள்ள ஊற போட்டு அதை வெள்ளடிப்பாங்க. அது சுண்ணாம்புக்கல் வந்து எரிஞ்சு பவுடர் ஆயிடும். அதுக்கு பேர் கால்சியம் ஆக்சைடு. அது தண்ணிக்குள்ள போட்டோம்னா நீர்த்த சுண்ணாம்பு. தண்ணிக்குள்ள போட்டா பாலாகிறதுக்கு பேர் நீர்த்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கேட்பாங்க. நமக்கு வந்து சுண்ணாம்பு ஃபர்ஸ்ட் சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட்டு, சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு, நீர்த்த சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு, சோடா சுண்ணாம்புன்னு சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு சோடா சுண்ணாம்பு. இந்த மாதிரி சுண்ணாம்புக்கல்ல 4 இருக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு வந்து விட்ரியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விட்ரியால் இருக்கு. 4 விட்ரியால் ஏதாவது ஒரு விட்ரியால்னு சொல்லுவாங்க. நீல விட்ரியால்னு சொல்லுவாங்க. அதோட வேதி பேர் என்ன? நீல விட்ரியால் துத்தம். நீல கலர்ல இருந்து அது தாமிர சல்பேட் மயில் துத்தம்னு சொல்லுவாங்க. நீல விட்ரியாலோட வேதி பேர் தான் கேட்பாங்க.
நீல விட்ரியால் மயில் துத்தத்தின் வேதிப்பெயர் என்னது? தாமிர சல்பேட். அதே மாதிரி வந்து பச்சை விட்ரியால், பச்சை விட்ரியால் அப்படின்னா பெர்ரஸ் சல்பேட். வெள்ளை விட்ரியால், வெள்ளை விட்ரியால்னா துத்தநாக சல்பேட். ஆயில் ஆஃப் விட்ரியால் கந்தக அமிலம். 4 விட்ரியால் இருக்கு. 4 விட்ரியாலோட வேதிப்பெயர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீல விட்ரியால் தாமிர சல்பேட், பச்சை விட்ரியால் பெர்ரஸ் சல்பேட், அதே மாதிரி வந்து வெள்ளை விட்ரியால் துத்தநாக சல்பேட். ஆயில் ஆஃப் விட்ரியால், ஆயில் ஆஃப் விட்ரியால் இன்னொரு பேர் கண்ணாடி எண்ணெய். கண்ணாடி எண்ணெய் என்று அழைக்கக்கூடிய கந்தக அமிலம். கண்ணாடி எண்ணெய் என்று அழைக்கக்கூடிய ஆயில் ஆஃப் விட்ரியால் கந்தக அமிலம். இந்த கந்தக அமிலத்தை பத்தி நம்ம கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேதிப்பொருட்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்று அழைக்கப்படுவது, வேதிப்பொருள்களுக்கு அரசன் என்று அழைக்கக்கூடிய கந்தக அமிலம். அதுக்கு பேர் வந்து சல்பியூரிக் அமிலம். H2SO4. H2SO4 மூலக்கூறு வாய்ப்பாடு H2. சல்பியூரிக் ஆசிட்ஸ், சல்பியூரிக் ஆசிட்ஸ் அதாவது வந்து அதான் வந்து இருக்கலே வீரியமிக்க அமிலம். வீரியமிக்க அமிலம் கந்தக அமிலம். ரியாக்ஷன் வித் குயிக். ஏன் வந்து கந்தக அமிலத்தை வந்து வேதிப்பொருட்களின் அரசன் என்று சொல்றோம் அப்படின்னா, ரியாக்ஷன் வித் குயிக், இம்மீடியட்டா. இப்போ வந்து சில வந்து திராவ வீச்சுன்னு சொல்லுவாங்க, அமில வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மேல வந்து அமில வீசுனாங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே வெந்துடும். முகத்து மேல அவங்க பட்டுச்சுன்னா அப்படியே முகமே வெந்து போயிடும். அது மாதிரி உடனே இப்ப நம்மளே வந்து கையில தூண் பட்டா அப்படியே குப்பிளிச்சு வெந்து போயிடும். ரியாக்ஷன் வித் குயிக் கந்தக அமிலம். அதே மாதிரி இன்னைக்கு அதிக பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது கந்தக அமிலம். வேதிப்பொருள் அரசன் என்று ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அதிக பொருட்கள் தயாரிக்க பயன்படக்கூடிய அமிலம் கந்தக அமிலம். அதனால கந்தக அமிலம் வந்து வேதிப்பொருட்கள் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ கந்தக அமிலம் H2SO4. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆயில் ஆஃப் விட்ரியால் என்று அழைக்க நம்ம வந்து வேதிப்பெயர் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். வேதிப்பெயர் ஒவ்வொருத்தோட வேதிப்பெயர் கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் வேதிப்பெயர், கெமிஸ்ட்ரினாவே வேதிப்பெயர் தான் கேட்பாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். அதுல வந்து இன்னும் அடிக்கடி கேட்கக்கூடிய வேதிப்பெயர் வந்து ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் இன்னைக்கு கிருமி நாசினி. இங்கிட்ட எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து குடிநீரை தூய்மைப்படுத்துறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. யூரினல் ஓகே, ஓப்பன் டாய்லெட், ஓப்பன் பாத்ரூம், காமன் பாத்ரூம், இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் வந்து ஓப்பன் பாத்ரூம் அடிக்கடி அந்த ஒயிட் பவுடர் போடுவாங்க. இப்போ எல்லாமே பவுடர்ஸ் போடுறாங்கல்ல, இப்போ வந்து அந்த பவுடர் பூராமே வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான். அந்த ப்ளீச்சிங் பவுடரோட வேதிப்பெயர் என்னது? கால்சியம் ஆக்சிக்ளோரேட். ப்ளீச்சிங் பவுடரோட வேதிப்பெயர் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரேட். அடுத்து வந்து இன்னொன்று பாரிஸ் சாந்துன்னு சொல்லுவாங்க. பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பாரிஸ் சாந்துனா என்ன? இன்னைக்கு வந்து சாக்பீஸ் தயாரிக்க பயன்படுகிறது. மாவுக்கட்டு, எலும்பு முறிவுகளுக்கு மாவுக்கட்டு போடுறாங்க பார்த்தீங்களா? எலும்பு முறிவுகளுக்கு வந்து மாவுக்கட்டு போடுறதுக்கு வந்து பயன்படும் பாரிஸ் சாந்து. அது முதல்ல பாரிஸ்ல, பிரான்ஸோட பாரிஸ்ல தான் அது கண்டுபிடிச்சதுனால அது பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்தின் வேதிப்பெயர்கள் இருப்பாங்க. பாரிஸ் சாந்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் ஹெமிகைட்ரேட். கால்சியம் சல்பேட் ஹெமிகைட்ரேட், CaSO4 ஆஃப் H2O. ஒவ்வொன்றுக்கு வேதிப்பெயர். லூனார் காஸ்டிக் என்று அழைக்கப்படுவது லூனார் காஸ்டிக். வெள்ளி நைட்ரேட், லூனார் காஸ்டிக் என்று அழைக்க வெள்ளி நைட்ரேட். கலோமல் என்று அழைக்கப்படுவது மெர்குரஸ் குளோரைடு. கலோமல் என்று வேதிப்பெயரும் நம்ம இதுவரை கேட்டப்புறம் சொல்லியாச்சு. இன்னும் ஒரு வேதிப்பெயர்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து சொல்லுவோம். ஏன்னா எல்லாம் 10th இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் வந்து பிளாஸ்சப்பர் கம்பளி, துத்தநாக சல்பைடு, பிளாஸ்சப்பர் கம்பளின்வாங்க. அதே மாதிரி சிறுநீரக ஸ்டோன்ஸ் அப்படின்வாங்க. இப்போ சிறுநீரில் வந்து கல் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து அந்த சிறுநீரகத்தில் அந்த உருவாக்கக்கூடிய அந்த கல்லோட பேர் என்னன்னு கேட்பாங்க. கால்சியம் ஆக்சலேட், கால்சியம் ஆக்சலேட். இந்த மாதிரி ஒவ்வொன்றோட வேதிப்பெயர்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம்னு அடுத்தடுத்த கிளாஸ் சொல்லுவோம். இப்போ அடுத்து வந்து தாதுக்கள் சொல்லியாச்சு. தாதுக்களுக்கு அடுத்து நமக்கு வந்து வேதிப்பெயர் கேட்பாங்க. வேதிப்பெயர் கேட்டுட்டு அடுத்து வந்து ஒவ்வொன்றும் எப்படி நம்ம தயாரிக்கிறோம், ஒவ்வொன்றும் வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம்னு தயாரிப்பு முறைகள் கேட்பாங்க. இப்போ அமிலம்னு எடுத்துட்டா நமக்கு வந்து என்னென்ன அமிலம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அதிகபட்சம் கார் பேட்டரியில பயன்படக்கூடிய அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது நீர்த்த கந்தக அமிலம் பயன்படுத்தாங்க. சில வந்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்ரூம்ல கிளீன் பண்ணக்கூடிய அமிலம், பாத்ரூமை கிளீன் பண்ணக்கூடிய அமிலம், ஏன்னா பாத்ரூம் வந்து அது வந்து நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl. அதே மாதிரி அக்வா ஃபோர்டிஸ் என்று அழைக்கப்படுவது, அக்வா ஃபோர்டிஸ் என்று அழைக்கப்படுவது நைட்ரிக் அமிலம். வீரியம் குறைந்த அமிலம், வீரியம் குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம். வீரியம் மிக்க அமிலம் கந்தக அமிலம். வீரியம் குறைந்த அமிலம் வந்து அசிட்டிக் அமிலம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேதி பெயர் கேட்பாங்க.
தாதுக்கள் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து உலோக கலவை கேட்பாங்க. உலோக கலவைனா என்ன? உலோக கலவைனா ரெண்டு அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் சேர்ந்தா உலோக கலவை. ரெண்டு அல்லது அதுக்கு அல்லாயின்னு சொல்லுவாங்க. இப்போ உலோக கலவைக்கு முக்கியமானதுன்னா பித்தளை. பித்தளைன்றது வந்து நம்ம நினைப்போம் அது தனியான உலோகம் நினைப்போம். ஆனால் பித்தளை என்பது உலோகம் கிடையாது, உலோக கலவை. உலோக கலவை ரெண்டு தனிமங்கள் சேர்ந்தா, ரெண்டு உலோகங்கள் சேர்ந்தா உலோக கலவை. பித்தளை என்பது எது சேர்ந்தது அப்படின்னா தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்தா பித்தளை. தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்தா பித்தளை. அதே மாதிரி வெண்கலம், புரோன்ஸ், வெண்கலம் வந்து தாமிரமும் வெள்ளியமும் சேர்ந்தா, தாமிரமும் டின்னு சேர்ந்தா வெண்கலம். இப்போ கேட்டிருக்காங்க பித்தளையில எந்தெந்த பொருட்கள் அடங்கியுள்ளது? தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்தா பித்தளை. வெண்கலத்துல எது இருக்கு? தாமிரமும் வெள்ளியமும் டின்னும் சேர்ந்தா வெண்கலம். இந்த மாதிரி அப்புறம் வந்து நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கேட்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து சிலிக்கானுக்கு, டங்ஸ்டனுக்கு, இந்த மாதிரி வந்து அதுல எல்லாம் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்லாம் நம்ம வந்து அதெல்லாம் உலோக கலவை. இப்போ வந்து உலோக கலவையும் நம்ம வந்து நம்ம இன்னும் நல்லா தெளிவாக ஒரு நாளைக்கு சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து பித்தளையும் துத்தநாக மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ பொருட்கள் 3 நிலையும் சொல்லியாச்சு. திடநிலை, திரவநிலை, வாயு. திரவ நிலையிலையும் சொல்லியாச்சு. இப்போ அதற்கு அடுத்து வந்து நம்ம வந்து இன்னும் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய வந்து நம்ம சொல்லுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.